இது வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், நார்த். நார்த் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ். இதில் இவருக்கு என்ன சந்தேகம்னா, இங்கே 3 ஃபீட் தான் இருக்குது. 3 ஃபீட் தான் இருக்குது ஈஸ்ட்டில். வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் 3 ஃபீட். இங்கே அண்டர் கிரவுண்ட் சம்ப்பு போட முடியல. இன்ஜினியரிங் இங்கே டிசைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு சந்தேகம், இங்கே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது, இங்கே போட்டுக்கலாமான்னு என்ன கேட்குறாரு. கூடவே கூடாது, இங்கே போடக்கூடாது. அண்டர் கிரவுண்ட் சம்ப், வாட்டர் டேங்க் இங்கே வர்றது ஆகாது. சவுத் வெஸ்ட்டில் வரவே கூடாது, இந்த ஏரியாலாம் வரவே கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் வரக்கூடாது, இது ரொம்ப ஆகாது. வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். இப்போது நான் அவருக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த். நான் அவருக்கு நார்த் ஈஸ்ட் இங்கே தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இவர் ரவுண்டாக போடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 ஃபீட் டயாமீட்டரில் இந்த இடத்துல பண்ணலாம். 2 ஃபீட் இங்கே உள்ளேயும் 2 ஃபீட் வெளியும் எடுத்துக்கிற மாதிரி இங்கே பண்ணலாம். பில்டிங்குள்ளே வரலாமான்னு டவுட் வரும். அண்டர் கிரவுண்ட் டேங்க் வரலாம், கிணறு வரக்கூடாது. பில்டிங்குள்ளே கிணறு தான் வரக்கூடாது, கிணத்தை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாள். இது நம்ம ஜலம் விட்டு வைக்கிறது, அதனால் இது இந்த இடத்துல வரலாம். நார்த் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த மேன்ஹோல் இந்த இடத்துல வச்சுட்டு, மேன்ஹோல் வச்சுட்டு ஒரு 2 ஃபீட் இங்கே 2 ஃபீட் இங்கே அப்படின்ற மாதிரி இங்கே அமைக்கலாம். இது தவறு இல்லை, வாஸ்து குறைபாடு இல்லை. இந்த இடத்துல வாட்டர் டேங்க் போடுறது ஆகவே ஆகாது. இதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எதுக்காக இந்த வீடியோன்னா, வாட்டர் டேங்க் இந்த இடத்துல போடலாமா, இங்கே இடம் இல்லையே போடுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்காக தான் வாட்டர் டேங்க் இங்கே போடலாம், இங்கே போடக்கூடாது. இது ரவுண்டாக போடுங்க, ஒரு 4 ஃபீட்டு டயாமீட்டர் வச்சு, உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். வணக்கம்.